இது ஒரு பாட்காஸ்ட் வீடியோ தான். இதை நீங்க வீடியோவா பார்க்காட்டியும் ஆடியோவா கேட்டு ரசிக்கலாம். 90 கிட்ஸுக தலைக்கு மேல வச்சு கொண்டாடிய திரைத்துறை ஜாம்பவான்கள் ஒவ்வொருத்தரா நம்மளை விட்டு பிரியா விடை பெற்றுட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல நம்ம விட்டு பிரிஞ்சு சென்றவர் பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மாள். அவங்களுடைய பாடல்களை நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எந்தெந்த பாடல்களை எப்படியெல்லாம் ரசிச்சேன், சின்ன வயசுல அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய உள்ளர்த்தமும் அந்த உணர்வுகளும் ஒரு பக்குவமான வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படியெல்லாம் கேட்டு வியந்தேங்கிறத பத்தியும் சில பாடல்களை மேற்கோள் காட்டி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது பாட்காஸ்ட் வீடியோன்னு சொல்றதை விடவும் எஸ் ஜானகி அம்மாளோட பாட்டு காஸ்ட் வீடியோன்னு சொன்னா அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்துல உலகத்துல எந்த மூலையில ரிலீஸ் ஆகின எந்த ஒரு பாட்டையும் அடுத்த வினாடியே நம்ம மொபைல் மூலமா கேட்டுக்கலாம், ரசிக்கலாம். ஆனா நான் சின்ன வயசுல பள்ளி குழந்தையா இருந்த காலகட்டத்துல வீடுகள்ல இந்த அளவுக்கு தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்காது, டெலிவிஷனே இருக்காது, ரேடியோ கூட ஒரு சில வீடுகள்ல தான் இருக்கும். எங்க வீட்டுல ரேடியோ இருந்துச்சு. அந்த வகையில நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. அன்னைக்கு கோயம்புத்தூர் ஆல் இண்டியோ ரேடியோ ஸ்டேஷன்ல காலையிலையும் சாயங்காலமும் இரவும் போடக்கூடிய சில பாடல்கள் தான் எங்களுக்கு அன்னைக்கு இசை விருந்து. அந்த காலகட்டங்கள்ல காலையில நேரமா இணைச்சு நாம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது ரேடியோவில் பாடல்கள் போட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டை ஒழிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, இந்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. இந்த வார்த்தைகளை நான் கேட்காத நாளே இல்லைங்க. இப்படி எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ரேடியோ பொட்டியின் மூலமா தான் எனக்கு அறிமுகமானாங்க எஸ் ஜானகி அம்மா. இவங்களுடைய எக்கச்சக்கமான பாடல்களை நான் கேட்டிருக்கேங்க. அப்ப நம்ம சின்ன வயசுங்கிறதுனால இவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. வைதேகி காத்திருந்தால் படத்துல எஸ் ஜானகி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்கான சூழல் சூப்பரா இருக்கும். நாம சின்ன குழந்தைங்க, அப்ப அதை பத்தி எல்லாம் தெரியாது. அழகு மலராடு அபிநயங்கள் கூட சீலம்பொழியும் புலம்புவதை கேள். அப்படி கல்யாணமாகாத கன்னி பருவத்தை தாண்டின ஒரு முதிர்கன்னி அவங்களுடைய மென் சோகங்களையும் அடக்க முடியாத உணர்வுகளையும் அப்படியே வெடிச்சு வெளிப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள்ல அந்த பாடலை எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு வரிகளை ஜானகி அம்மாள் அப்படியே குரல்ல வெளிப்படுத்தியிருப்பாங்க பாருங்க, சான்ஸே இல்லைங்க. அதுவும் அவங்க அப்பாவோட முன்னிலையில அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு சொல்லும் போது விரசம் இருக்கக்கூடாது, அது அசிங்கமாயிடக்கூடாது. அந்த வகையில அந்த வார்த்தைகளையும் சூப்பரா எழுதியிருப்பாங்க. அதுக்கு மியூசிக்ல நம்ம இளையராஜா வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அதை விட ரொம்பவே அற்புதம். ஜானகி அம்மாள் அந்த பாடலை உருகி பாடியிருப்பாங்க பாருங்க. பூங்காற்று மெதுவாக தொட்டாலும் போதும் பொன்மேனி சூடாக கொதிக்கின்றதே. ஒரு ஆணா இருந்து நாம் அனுபவிக்கும் போதே கண்ணுல தண்ணி வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பெண்கள் அதை உணர்வு பூர்வமா கேட்டாங்க வச்சுக்கோங்க, வெடிச்சு அழுதுருவாங்க. அப்படி ஒரு குரலோட உணர்வை ஜானகி அம்மாள் அந்த பாட்டுல வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஒரு மெல்லிய ஓடை மெதுவா சலசலன்னு அப்படியே கிளம்பி அப்படியே பாறைகள்ல மோதி சும்மா ஜலஜலன்னு ஆகி அதுக்கப்புறமா ஒரு பெரிய மலைக்கு மேல இருந்து விழுந்து வெடிச்சு செதறி அருவியா கொட்டும் பாத்தீங்களா. அப்படி ஒரு உணர்வை இளையராஜா அந்த பாடல்கள்ல இசையின் மூலமா வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா சாந்தமான குரல்ல ஆரம்பிப்பாங்க. அழகு மலராடு அபிநயங்கள் கூட சீலம்பொழியும் புலம்புவதை கேள். அப்படி ஆரம்பிச்சு கடைசியில முடியும் போது அப்படியே சும்மா சக சகன்னா சக சகன்னா டெம்போ ஏறிக்கிட்டே போகும். வாவ் வாவ். இளையராஜாவும் ஜானகி அம்மாவும் அந்த பாட்டை வேற எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. நீங்க இந்த உணர்வோடு அந்த பாட்டை மறுபடியும் ஒரு தடவை கேட்டு பாருங்க, கண்ணுல கலங்கிடுவீங்க. ஒரு பாட்டுக்கே இவ்வளவு நேரம் பேச வேண்டியிருக்குதுன்னா அவங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை பாடல்கள்ல கிறங்க வச்சிருக்காங்க, அழுக வச்சிருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. அதையெல்லாம் கேட்கணும்னா பொறுமையா ஒவ்வொன்றா கேளுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். கல்யாணமாகாத முதிர்கண்ணியோட மனவேதனைய குரல் மூலமா வெளிப்படுத்தின அந்த பாட்டு ஒரு மேஜிக்னா, அப்படியே 16 வயசு பொண்ணு அப்பதான் காதல் உணர்வுகள் அரும்பும் போது அவங்க மனசு எப்படி அப்படியே காத்துலயே மிதக்கும். ஒரு பறவையோட சிறகிலிருந்து உதிர்ந்த ஒரு இறகு எப்படி அப்படியே காத்துல மிதக்குமோ அந்த வாய்ஸ்ல அவங்க பாடும்போது எப்படி இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் புத்தம்போது காலை பொன்னிற வேலை
என் வாழ்விலே. இந்த பாட்டு கேட்காத ஆளே இருக்க மாட்டீங்க. இந்த பாட்டை லேட்டஸ்டா சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படத்துல கூட ரீமிக்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த பாட்டை வச்சிருந்தாங்க. இந்த பாட்டுல அவங்களோட வாய்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளை பாருங்க. அழகு மலராட பாட்டுல அவங்களோட வாய்ஸ்ல இருந்த கூட அந்த வருத்தத்தை பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த பாட்டை கேட்டாலே நாமளும் அப்படியே காத்துலயே மிதப்போமே, அப்படி ஒரு வாய்ஸ், அப்படி ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அடுத்து போனானாக்கா, ஒரு சனம் தூங்கிடுச்சு ஊத காத்தும் அடிச்சிடுச்சு. இந்த பாட்டை கேட்டா அப்படியே அந்த மூங்கில் காடுகளுக்கு நடுவுல நாமளும் மோகனை தேட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரியான ஒரு தேடலும் பரிதவிப்புமான குரல்ல அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த பாட்டுல மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனும் இளையராஜாவும் சேர்ந்துதான் இசையமைச்சிருப்பாங்க. ரெண்டே பேருக்கு தான் போட்டி இந்த பாட்டுல. ஒண்ணு இளையராஜாவோட குரலுக்கும் ஜானகி அம்மாளோட குரலுக்கும். இப்படி அந்த குரலோசையும் இவங்களுடைய குரல் ஓசையும் சேர்ந்து அந்த பாட்டை அப்படியே வேற எங்கேயோ கொண்டு போயிருக்கும். இதை நான் சொன்னதுக்கு அப்புறமா மீண்டும் அந்த பாட்டை நீங்க செகண்ட் பை செகண்டா கேட்டீங்க வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வேற உலகத்துக்கு போயிருவீங்க. உங்களுக்கு காதலியே இல்லாட்டியும் கூட நான் சொல்ற இந்த பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு காதலியோட மடியில படுத்து அவங்களுடைய விரல்களால உங்களுடைய முடிய கோதக்கூடிய உணர்வுகளையும் சுகத்தையும் அடைவீங்க. அந்த பாட்டு என்னன்னு கேட்டா, தாலாட்டும் பூங்காற்று நீ அல்லவா. பாட்டு கேட்டிருக்கீங்க தானே? ஜானகி அம்மாளோட வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுடைய காதலியோட மடியில படுத்து அவங்க விரல்களால் அவங்க தலை ஊதக்கூடிய சுகத்தை அடைய முடியும். அப்படி ஒரு உணர்வை பாடல் வரிகள்ல குரல்லே கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஜானகி அம்மா. காதலியோட உணர்வுகளை குரல்ல வசீகரிக்க முடியும்னா அடுத்ததா ஒரு மேட்டிமைத்தனத்தோட ஒரு கர்வத்தோட பாடக்கூடிய பாடல்கள்லையும் அவங்க வேற மாதிரி அசத்தி இருக்காங்க. அக்னி நட்சத்திரம் படத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே இந்த வகையத்தான் சேரும். அதுவும் குறிப்பா புது பூங்காவனும் புதுமணம், இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? இதுல ஜானகி அம்மாளோட வாய்ஸ்ல தெரியும் பாத்தீங்களா, ஒரு பவர், ஒரு மிடுக்கு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் தேவதை படத்துல ஒரு பாட்டு வரும். ஒரு நாள் அந்த ஒரு நாள் உன்னை முதலில் கண்ட அந்த திருநாள் அது மறந்து போகுமா. அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லைனுக்கும் மாத்தி மாத்தி அவங்களுடைய அது சுதி எதுவும் சொல்லுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு இசை ஞானம் இல்லை, இருந்தாலும் அந்த வாய்ஸ்ல ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க உச்சரிக்கக்கூடிய அந்த துணி பாத்தீங்களா, அந்த பாடல் முழுக்கவே வேற லெவல்ல பின்னி இருப்பாங்க. நீங்க சும்மா ஏதோ பாடுது அப்படியே ஓடுது அதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லாம டீப்பா இறங்கி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பாட்டுமே உங்களுக்கு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும். மேட்டிமைத்தனத்தோட மிடுக்கோட பாடக்கூடிய குரல்ல கடத்தக்கூடிய ஜானகி அம்மா தான் தேவர் மகன்ல ஒரு வேப்பெண்ணெய் தலைக்கு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு எந்த விதமான ஜதியும் சுதியும் தெரியாம புருஷக்காரன் பாட சொன்னாங்கிறதுக்காக வேண்டியே ஒரு கிராமத்து பொண்ணு பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு குரல்ல பாடியிருப்பாங்க. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லைய அப்படியான்னு கத்திட்டு போகும்போது அவங்களோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து வெள்ளந்தித்தனத்தை அப்படியே அந்த குரல்ல கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க. உண்மையாலுமே இதையெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறமா மீண்டும் அந்த பாட்டுகளை நீங்க கேட்டு பாருங்க. அப்படியே ஒரு கிராமத்து பெண்மணி ஒரு காதல் இயக்கத்துல பாடுற பாட்டு அரண்மனை கிளியில, ராசாவே உன்னை விட மாட்டேன். இந்த பாட்டு கேட்டாலே தாளாட்டுற மாதிரி இருக்குது இல்ல. அதுவும் அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஒரு சின்ன ஹம்மிங் கொடுப்பாங்க பாருங்க. ஹோ 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 ஹோ. இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குது. ஆனா அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது ஜானகி அம்மாவோட வாய்ஸ்ல அந்த ஹம்மிங்க கேளுங்க, கரைஞ்சிருவீங்க. அதே மாதிரி தான் ஒரு காதலனை எதிர்பார்த்துட்டு பரபரப்பா காத்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு பாடினாக்கா எப்படி இருக்கும். பாடவா உன் பாடலை அம்பிகா பாடுவாங்க ஒரு படத்துல. மோகன் எப்படா வருவாருன்னு எதிர்பார்த்துட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுலயும் பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மாடுலேஷன், காற்றில் எந்த கீதம்
காணாத உன்னை தேடுதே. இந்த பாட்டு மழை வரும்போது ஸ்ரீதேவி கிரீன் கலர்ல ஒரு saree உடுத்துட்டு ஸ்டேஜ்ல மைக்கு முன்னாடி பாடிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ஸ் அப்படியே ஜானகி அம்மாளோட வாய்ஸ்ல அப்படியே உரிக்கும். கேட்டாலே சும்மா அப்படியே புல் அரிக்குதுங்க. இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க மறுபடியும் ஒரு தடவை ஜானகி அம்மாள் கிட்ஸ் யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க. சரி, இப்ப நம்ம அடுத்ததுக்கு வருவோம். காதலிகளோட காதல் உணர்வுகளை அப்படியே குரல்ல கசிய விடுற நம்ம ஜானகி அம்மா அப்படியே அம்மாவா மாறும்போது நம்மளையெல்லாம் அழ வச்சிடுறாங்க. தளபதியில சின்ன தாயவள் தந்த ராசாவே அந்த பாடல்ல நடுவுல ஒரு வரி வரும். தாயழுதாலே நீ வர, நீ அழுதாயே தாய் வர. இந்த லைனை கேட்கும் போது ஒவ்வொரு மகன்களுக்குமே அவங்க அம்மாவை மனசுக்குள்ள நினைச்சாலே கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரும். அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு வசியம் வச்சிருப்பாங்க அவங்களுடைய வாய்ஸ்ல. பல்வேறு விதமான உணர்வுகளை பாடல் வரிகள்ல வெளிப்படுத்துறதுல ஜானகி அம்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இப்படி அம்மா பாட்டு பாட வச்சு நம்மளை அழ வைக்கிற இவங்க தான் ஐட்டம் சாங்ல சும்மா அலற விடுவாங்க பாருங்க. அந்த பாடல்கள்ல குரல்ல என்ன மாதிரியான மேஜிக் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? எப்படி ஒரே வாய்ஸ்ல இப்படியும் மாத்தி பாடுறாங்க, அப்படியும் மாத்தி பாடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு டேலண்ட், இந்த மாதிரியான ஒரு வரமெல்லாம் எந்த ஒரு பாடகிக்குமே கண்டிப்பா இல்லைங்க. ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி சாங்க ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு வீடியோவா எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த பாடல் வரிகள்ல அந்த கிறக்கத்தையும் அந்த மயக்கத்தையும் அந்த வலிசலையும் கொலிசலையுமே நூத்துக்கணக்கான இசைக்கலைஞர்களுக்கு முன்னாடி ஒரு அரங்கத்துக்குள்ள குரல் வழியா அதை வெளிப்படுத்தவும் அதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்கிற அந்த கான்சியஸோடயே அந்த குரல்ல அந்த கிறக்கத்தையும் அந்த அஸ்கி வாய்ஸையும் அந்த விஸ்கி வாய்ஸையும் வெளிப்படுத்துறதுங்கிறது எல்லாத்துக்குமே சாத்தியம் இல்லைங்க. அது ஜானகி அம்மாள் தான். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. இந்த பாட்டை நிறைய பேர் வீடியோவா பார்த்திருப்பீங்க மிட் நைட் மசாலாவுல. ஆனா இந்த பாட்டை ஆடியோவா கேட்டு அதுலயும் ஜானகி அம்மாவோட வாய்ஸ் மட்டுமே தனியா கேட்டீங்க வச்சுக்கோங்க, இந்த பாட்டுக்குள்ள இப்படியான ஆச்சரியங்களை செஞ்சிருக்காங்களான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உதாரணமா நேத்து ராத்திரி சொல்லும்போது எம்மா, அந்த பாடல் வரிகள்ல ஒவ்வொரு எம்மாவை உச்சரிக்கும் போதுமே ஒவ்வொரு விதமான துணிகளை உச்சரிப்பாங்க, ஒவ்வொரு விதமான ஒரு கிறக்கத்தை அந்த குரல்ல வெளிப்படுத்துவாங்க. பொன்மேனி உருகுதே என்ன செய் பெருகுதேன்னு அம்மா பாட்டு பாடின குரலா இதுன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டுல நீ ஒன்ன தொடுமாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா இந்த பாட்டு. அப்புறமா இந்த பாட்டை நீங்க மறந்துருக்கவே மாட்டீங்க. நெல காயுது நேரம் நல்ல நேரம். இந்த பாட்டுல அவங்களோட வாய்ஸ்ல என்ன மாதிரியான விஸ்கி இருக்கும், அஸ்கி இருக்கும், முக்கல் முனகல்னு சும்மா வேற லெவல்ல பின்னி இருப்பாங்க. இந்த மாதிரி அடல்ட்ஸ் ஒன்லி சாங்ல அம்மாவை அடிச்சுக்க ஆளே இல்லை. நிறைய பாட்டு இருக்கு. வருது வருது இளங்காத்து இந்த வசந்த மலரின் இடம் பார்த்து. அதே படத்துல பார்த்தானாக்கா இவளொரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி. அந்த பாட்டுல பார்த்தானாக்கா ஒரு இளமை ததும்பல அப்படியே சும்மா துள்ளி குதிக்கக்கூடிய அந்த மனநிலையை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அதே பாட்டுலதான் ராத்திரி நேரம் ரயில் அடி ஓரம் ஏமா ஏமா தூரம் இந்த பாட்டுலயும் பாத்தீங்கன்னா அந்த விரகதாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அஸ்கி வாய்ஸ் கிஸ்கி வாய்ஸ் வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். இந்த பாட்டை நிறைய பேர் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே கேட்டு இருந்தாலும் என்ன பாட்டு இது அப்படின்னு நீங்க அசால்ட்டா கடந்து போயிருப்பீங்க. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறமா யூடியூப்ல போய் இந்த பாட்டை நீங்க சர்ச் பண்ணி கேட்டு பாத்தீங்க வைங்க, அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும் போது அப்படியே ஒரு ஒரு வாய்ஸ்ல சிரிப்பாங்க பாருங்க, அந்த பி கிரேடா சிரிப்பாங்க பாருங்க. அப்புறமா அப்படியே ஒரு ஹம்மிங் கொடுப்பாங்க. தனே 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 சொல்லிட்டு ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன் சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, பூண்டு புதினா இஞ்சி அவரன்னு சொல்லி ஏதேதோ காய்களோட ஊறுகாய் பேரெல்லாம் சொல்லுவாங்க.
அந்த ஒவ்வொரு காய்களோட பேரை உச்சரிக்கிறது கூட ஆனா ஒரு பாடல் வரிகள்ல இப்படி உச்சரிக்க முடியுமான்னு நீங்கவே அசந்து போயிருவீங்க. அந்த பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா கருத்து போடுங்க. எஜமான் படத்துல ஒரு கக்கத்துது கோழி கொஞ்சம் இறைச்சி கட்டணும் வாலி, இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஐஸ்வர்யா மிட் நைட்ல பாட்ட ஒரு சாங்கு, அடல்ஸ் ஒன்லி சாங் தான். அந்த சாங்லயும் அம்மாவோட வாய்ஸ்ல அப்படியே ஒரு ட்ரக்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க. அப்புறமா கை வலிக்குது மாமா, இந்த பாட்டுலயும் பார்த்தா அவங்களுடைய அந்த வார்த்தை உச்சரிப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த கிறக்கம், அந்த முக்கல் முனகல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயசுல இந்த மாதிரியான சேட்டைகளை பாடல் வரிகள்ல உலகத்துல வேற யாருனாலையுமே வெளிப்படுத்த முடியாது. அதுல ஜானகி அம்மா தான் கிங்கு. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, அந்த பாட்டுல ஜானகி அம்மாவோட வாய்ஸ் மட்டும் பர்டிகுலரா நல்லா உன்னிப்பா கேட்டு பாருங்க, என்ன மாதிரியான உணர்வுகளை காத்திருப்பாங்க. வாவ், இதெல்லாமே அடல்ட்ஸ் ஒன்லி சாங்ஸ் தான். நீங்க ஃபேமிலியோட உட்காந்துல கேட்க முடியாது, வீடியோவா உட்காந்து பாக்குறதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களே தவிர ஆடியோவில் என்ன இருக்குங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க இதையெல்லாம் ஒரு ஹெட்போன் போட்டுட்டு ஆடியோவில் அடல்ட்ஸ் ஒன்லி சாங்ல பர்டிகுலரா ஜானகி அம்மாவோட வாய்ஸ் மாடுலேஷன், அவங்க அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய துணி, அந்த முக்கல் முனகல், அந்த அஸ்கி வாய்ஸ் எல்லாம் கேட்டீங்க வச்சுக்கோங்க, இந்த வயசுல ஒரு ரெக்கார்டிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இந்த பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான உணர்வுகளை பாட்டுல வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறமை, அந்த மேஜிக்கு, அது ஜானகி அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் எல்லா ஐட்டம் சாங்ஸுமே அவங்களுக்கு தான் இளையராஜா கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம தேவா எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி, இது கேட்க ஒரு கன்றாவியான சாங்கு, என்னடா லைன் இதுன்னு சொல்லிக்கிட்டு பயங்கர விமர்சனத்துக்குள்ளான ஒரு பாட்டு தான். ஆனாலும் அந்த பாட்டுலயே கூட ஜானகி அம்மாவோட வாய்ஸை நீங்க பர்டிகுலரா நுண்ணிப்பா கேட்டு ரசிச்சு பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஒரு முக்கல் முனங்கள் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, நமக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. அழகு மலராட பாடலா இருக்கட்டும், காதல் வயப்பட்டு மனசு அப்படியே ஒரு மெல்லிய ரெக்க மாதிரி காத்துல பறக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான துணியில வாய்ஸ் அப்படி பஞ்சு மாதிரியாக்கி பாடக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், விரகதாபத்துல பாடக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, இந்த பாட்டுல கடைசி வரிகள்ல ஒரு குழந்தை பாடக்கூடிய வரி வரும். இன்னைக்கு காலகட்டத்துல ஒருத்தங்களோட வாய்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாய்ஸை எப்படி வேணாலும் மாத்தலாம். ஆண் குரலா மாத்தலாம், பெண் குரலா மாத்தலாம், குழந்தை வாய்ஸா மாத்தலாம், ஒரு பாட்டி வாய்ஸா மாத்தலாம். ஆனா அன்னைக்கு எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்துல ஒரு பெண் குரல்ல தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அடுத்த நொடியே ஒரு மழலை குரல்ல பாடுவாங்க பாருங்க, அதுதாங்க ஜானகி அம்மா. ஏன் 60 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி டக்குன்னு ஆன் தி ஸ்பாட்ல 6 வயசு மழலை குரல்ல பாடுறாங்கன்னு சொன்னாக்கா, எந்த தொழில்நுட்பமும் இல்லாம, ஏஐ இல்லாம, அப்படிங்கும் போது அவங்க அந்த துறையில எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி இவங்க எண்ணற்ற சாதனைகளை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி காலத்துல நமக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கலையோ, நம்மளை யாரும் இன்னும் சிறப்பா கொண்டாடலையோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க போல. அதனால தான் ஏன் பாரத ரத்னா நீங்க லதா மங்கேஷ்கருக்கு கொடுத்து கௌரவிப்பீங்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான தகுதியெல்லாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு தோணுது. அதனாலதான் கடைசி காலத்துல அட போங்கடாடி இனி என்னத்த போய் பாடிக்கிட்டுன்ட்டு அவங்க பொதுவா எல்லாத்துக்கும் மேலேயுமே ஒரு வருத்தத்தோட அமைதியா வீட்லயே ஒதுங்கிட்டாங்க. இதுக்கும் அந்த காலகட்டத்துல அவங்க நல்லா பாடுறதுக்கு உண்டான சக்தியோட தான் இருந்தாங்க, திறமையோட தான் இருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா எண்ணற்ற பாடல்களை பாடி எக்கச்சக்கமா சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனாலும் தன்னுடைய திறமைக்கு ஏத்த ஒரு அங்கீகாரத்தை தராத இந்த சமூகத்துக்காக வேண்டி இன்னும் நாம ஏன் நம்ம திறமையை காட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு வீட்லயே அப்படி அவங்க ஒதுங்கிட்டாங்க. கடைசி காலத்துல அவங்க பாடவே மாட்டான்னு முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் விஐபி படத்துக்காக தனுஷ் ஒரு பாட்டை அவங்கள பாட வச்சாங்க. இந்த விஷயத்துக்காக வேண்டிய தனுஷுக்கு நாம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணுங்க. ஏன்னா இந்த பாட்டை மட்டும் அவங்க பாடலன்னு வச்சுக்கோங்க, ஜென்சி கிட்ஸுகளுக்கெல்லாம் ஜானகி அம்மாவா அப்படின்னா யாருன்னு கேட்டிருப்பாங்க. நல்ல வேலை அப்படி ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை வராம காப்பாத்துறது நம்ம தனுஷ் தான். விஐபி படத்துல இந்த பாட்டை கேட்டானக்கா அம்மாவை இழந்த பசங்கள் எல்லாம் கண் கலங்காம இருக்கவே முடியாதுங்க. அதுதான் அம்மா அம்மா எங்க அம்மா. அதுல ஜானகியோட வாய்ஸ் வரும்போது உண்மையாலுமே தியேட்டர்ல எனக்கெல்லாம் கண்ணே கலங்கிருச்சுங்க. எங்க போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு நானும் தெரிவேன். அந்த வாய்ஸை கேட்கும் போது அம்மா இல்லாத பசங்களெல்லாம் உடஞ்சி வெடிச்சிருவாங்க. நான் போன பின்னும்
நீ வாழ வேண்டும் எந்த மூச்சும் உனக்குள்ள உண்டு. இந்த லைன் எல்லாமே அம்மாவை இழந்த பசங்களுக்கு ஒரு மறக்காத, என்ன சொல்றது, ஒரு வார்த்தைகள் இல்லைங்க, வரமாட்டேங்குது. அம்மா பாட்டு பாடும்போது நம்மளை அழ வைக்கிறவங்க, ஐட்டம் சாங் பாடும்போது நம்மளை அலற விடுறவங்க, இப்படி ஒரு திறமைக்குரிய பாடல்காரி உலகத்துல எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க நம்ம தமிழ் திரைத்துறைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்களுக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுக்காட்டி என்ன, அந்த விருதை விடவும் உயர்ந்த ஒரு இடத்துல நம்ம மனசுக்குள்ள அவங்கள வச்சு நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால மறைந்த ஜானகி அம்மாளுடைய ஆத்மா இறைவனுடைய திருவடிகள்ல இலைப்பாரட்டும்னு நாம வேண்டிக்கிறோம். ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நாம போடலாமான்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னாக்கா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பாராவட்டும்.